நான் கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இது கூட தூள் உப்பு கொஞ்சம், காரத்துக்கு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் சோடா உப்பு 1 பிஞ்ச். இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கையிலேயே நான் கரைச்சிக்கிறேன். கரண்டியில் கலக்கும் போது கட்டி கட்டி ஆகிடும், அதனால் கையில் வந்து நல்லா கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாட்டம் இந்த பதத்துக்கு கரைச்சிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறுனா நல்லா சாஃப்டாக வரும். ரொட்டினாவே மாவு வந்து கெட்டியாக இருக்கணும், கையில் அப்போ தான் தட்ட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நான் இன்றைக்கி கரண்டியில் தான் ஊற்ற போகிறேன், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவில் சேர்த்துக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 1 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ். இந்த மாதிரி தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சாப்பரில் தான் கேரட் பீன்ஸ் கூட சாப் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப பொடியாக சாப் பண்ணிட்டேன். இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரொட்டியில் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். மாவு வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நான் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும், கல்லில் ஒட்டாமே வரும். அதுவும் இல்லாமல் நம்ம கரண்டியில் ஊற்றும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையிலலாம் எதுவும் ஆகாமல். இந்த கோதுமை ரொட்டிக்கு வந்து தக்காளி சட்னி நல்லாயிருக்கும்.